पवित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। அன்பர்களே, பரம புனிதமான திருமலை, திருமலையில் இருக்கக்கூடிய எம்பெருமான், அவன் தினந்தோறும் கேட்கும்படியான திவ்ய சகஸ்ரநாமம். அதிலே நாம் இப்பொழுது 175வது திருநாமத்தை சுவைக்கப் போகிறோம். நாரதர் வசிஷ்டருக்கு உபதேசம் பண்றார். இந்த 175வது திருநாமம் ரொம்ப சின்ன திருநாமம். புண்ணியகா 2 எழுத்து தான். ஒரு 16 எழுத்து பயங்கர திருநாமம், நீண்ட திருநாமத்தை பார்த்தோம். இப்போ சேஞ்சுக்கு ஜம்னு புண்ணியகாங்கிறார். புண்ணியம் என்பது என்ன? தூய்மைப்படுத்துவதற்கு கூட புண்ணியன்னு பேர். புண்ணியம்னா நல்ல செயல். புண்ணியம்னா பாவத்துக்கு ஆன்டியாக இருக்கக்கூடிய, மக்களை சொர்க்கத்துக்கு கொண்டு விடக்கூடிய செயல்கள். என்ன புண்ணியம் செய்தேனோ உன்னை பார்த்தேன்னு சொல்லும்படியான நல்ல செயல்கள். அதே புண்ணியத்துக்கு சான்ஸ்கிரிட்டில் இன்னொரு அர்த்தம் உண்டு. புனாதி இதி புண்ணியம். ஒருத்தரை தூய்மைப்படுத்துவதற்கு புண்ணியன்னு பேர். அதாவது உண்மையிலே சொல்லப்போனால் டிட்டர்ஜென்ட்டு ஒரு புண்ணியம். தூய்மைப்படுத்துறது இல்லையா? அச்சா இப்படியெல்லாம் ஒன்று சொல்லுவியா நீ அப்படிங்கிறீங்களா? வேண்டாம், விட்டுடுங்க. இந்த புண்ணியம், கங்கை ஜலம் புண்ணியமாக இருக்கும். ஏன்னா தூய்மை. அதை நம்பணும், ரொம்ப முக்கியம். அதை நம்பினார் பரமேஸ்வரன். அதனால்தான் அவர் பரமேஸ்வரனால் சிவனானார். சிவபெருமான் அவருக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, கோபம் வந்துடும். சீக்கிரமே அருள் பண்ணுவார், சீக்கிரமே கோச்சிடுவார். அவருடைய அப்பா பிரம்மா, நான்முகனே நாராயணன் படைத்தான், நான்முகனும் தான்முகமாய் சங்கரனை தான் படைத்தான் திருவழிசை பிரான் பாடுவார். நாராயணன் பிரம்மாவை சிருஷ்டித்தான், பிரம்மா சிவபெருமானை படைத்தார். இப்போது பிரம்மா சிவபெருமானுக்கு தகப்பன் ஸ்தானத்தில் இருக்க. அந்த காலத்தில் பிரம்மாவுக்கு 5 தலை ஒரு காலத்தில் இருந்தது. அவருக்கு பிறந்த பிள்ளைக்கு 5 தலை. அப்பாக்கிட்ட இருந்தால் நமக்கு எல்லாம் வந்திருக்கிறது தான் நம்ம இருக்கணும். எங்கள் அப்பா எனக்கு என்ன செஞ்சான்னு சில பேர் கேட்பா. ரொம்ப ரொம்ப தப்பான கேள்வி. இந்த உடம்பு அப்பா தானே கொடுத்துருக்கார். இந்த மூக்கு நன்னா இருக்குது, காது நன்னா இருக்குது. சுவாமி மூக்கு மூலியமாக ஆள் நன்னா இருக்காருன்னா அது அப்பா கிட்டேருந்து வந்தது. ரொம்ப பேர் அதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. உங்கள் அப்பா அவனுக்கு என்ன கொடுத்தாரு ஒருத்தர் கேட்டேன். டயபெட்டிஸ் கொடுத்தாருங்கிறான். அவருக்கு டயபெட்டிஸாக அவனுக்கு வந்துடுதான். அவர் அந்த வடிவம் வரதானு கொடுத்தார், அந்த உடலை கொடுத்தார், அறியாத அறிவித்தார், பிள்ளையை வளர்த்தார்.
அப்படிப்பட்ட அப்பா கிட்ட நம்ம எவ்வளோ பக்தியோடு இருக்கணும். பித்ருதேவோ பவான்னு வேதம் சொல்லலை. அவ்வளோ பக்தியோடு இருக்க கடமைப்பட்டவர் பரமேஸ்வரன். ஆனால் ஒரு தடவை அவருக்கு எனக்கு அஞ்சதில்லை உனக்கு அஞ்சதில்லையான்னு செருக்குவது. அதனால் டபாலமே அப்பாவுடைய தலையை கிள்ளிவிட்டார் ஒருத்தரை. அப்பா தலையை கொய்தால் என்ன, அப்பாவை கொண்ட பாபம் ஒன்று. பித்ருக்னன் பித்ருகா மாத்ருகா, அப்பா அவனுடைய தலையை பிடிச்சி கொய்தி எறிஞ்சிட்டா அவன் எப்பேற்பட்ட பாபத்தில் மாட்டிப்பான். இது அவருக்கு இவ்வளோ பாபம் இருக்கேங்கிற கவலை. அதற்கு மேலே அவருக்கு சில காரணங்களால் அவர் எப்போ பாரு ஒரு கடைசியில் எல்லாரும் கொண்டு விடுற காட்டில் இன்சார்ஜாக இருக்கார், பரியல் கிரவுண்டில். அதுக்கு ருத்ரபூமின்னே பேர். அதுக்கு மேலே அவருக்கு அங்கே இருந்த பிணங்களுடைய சாம்பல் பூசிப்பார். அது ஒரு நன்னாவாக இருக்குது பார்க்குறதுக்கு. எலும்பு மாலை போட்டுப்பார். இப்படி இருந்தாலும் அவருக்கு எல்லாரும் பூஜை பண்ணுறார். அவருக்கு சிவன்னு பேர் சொல்கிறார். சிவன்னா மங்களம் அர்த்தம். இவ்வளோ அமங்கலங்கள் இருக்குது, இவ்வளோ பாபம் இருக்குது. இதெல்லாம் அவருக்கு எப்படி போச்சு? அவர் எப்படி சிவனானார்? அது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. இதுக்கெல்லாம் ஆன்டி ஒன்று போட்டுவிட்டார் அவர். தந்தையை கொன்ற பாவத்தை போக்கடிப்பதும், இப்படி இறுதி மக்களுடைய இறுதியாக வந்து மக்கள் சேருடைய வனத்திலே போய் இருப்பதும், பிணத்தின் சாம்பலை புசிப்பதும், எலும்பு மாலை அணிந்து கொள்வதும், இப்படி பல காரியங்கள் செய்திருந்தாலும், அமங்கலங்களான காரியங்களுடைய ஒரு சீரியஸாக செய்து வச்சிருந்தாலும், பரமேஸ்வரன் பெரிய மங்கள காரியம் ஒன்று பண்ணிட்டார். அது என்னன்னா, எம்பெருமானுடைய ஸ்ரீபாத தீர்த்தமான கங்கையை தலையிலே தாங்கி கங்காதரன் ஆயிட்டான். கங்காதரன் என்று பெயர் அல்லவா? ருக்மிணி தேவி சொல்றா, எஸ்யாங்கிரி பங்கஜரஜ ஸ்ரபனம் மகாந்தா, எஸ்யாங்கிரி பங்கஜரஜ ஸ்ரபனம் மகாந்தா வாஞ்சந்தி உமாபதிரிவ ஆத்ம தமோபகத்தியை. எந்த எம்பெருமானுடைய திருவடி தீர்த்தத்தை தங்கள் பாவத்தை எல்லாம் போக்கடித்துக் கொள்ள, அறியாமை போக்கடித்துக் கொள்ள, இருட்டை போக்கடித்துக் கொள்ள உமாபதி போன்றவர்கள் விரும்புகிறார்களோ என்று சொல்கிறாள் ருக்மிணி தேவி. அந்த பிரசித்தமான 7 ஸ்லோக கடுதாசில் வருது. சிவபெருமான் இத்தனை மைனஸ் பாயிண்ட்டையும் ஒரே நிமிடம் போக்கடிச்சு தள்ள கங்கையை வச்சிருந்து. அப்படி சிவபெருமானை புனிதமாக்கியது கங்கை. அந்த கங்கை பெருகிய கழல் எம்பெருமானுடையது. எனவே எம்பெருமான் புனிதமாக்குவோன் புண்ணியன் என்று பெயர். கங்கைக்கரை நிறைய ரிஷிகள் ஸ்நானம் விட்டு ஜெபிச்சுட்டு உட்காந்துருக்காங்க, ஜபம் பண்ணுறாங்க. அவ்வளோ சின்சியராக கங்கை கரையில். அப்போ பார்வதி தேவியும் பரமசிவனுடைய ஜம்னு ரிஷபவாகனத்தில் மேலே போகிறாங்க. பரமசிவன் தலையில் கங்கை இருக்குது, கீழே ஒரு விட்ட கங்கை ஓடுறது. சப்த ஸ்ரோதாம்சி தஸ்மாத் என்று 7 சின்ன வெள்ளம்தான் கங்கையை விட்டார். இன்னும் பேலன்ஸ் கங்கை அவர் தள்ள வச்சுருக்கார். அப்படி கங்காதரன் ரிஷபவாகனாக போகிறார். அப்படியே புலித்தோலை அரைக்கசைத்து பொன்னார் மேனியனாகி திருநீர் பூசிக்கொண்டு அப்படி ரிஷபவாகனத்தில் காளை மாட்டு நந்திகேஸ்வரில் உட்காந்துருக்கார். பக்கத்தில் பார்வதி தேவி. அவருடைய வானத்தில் போகிறது அந்த காளை ரிஷபம். அவள் கீழே கங்கை கரையை பார்க்கிறாள் பார்வதி. நான் என்ன இந்த ரிஷிகள்லாம் எப்படி கங்கை கரையில் நம்பிக்கையோடு கூட இந்த புண்ணிய தீர்த்தத்தில் இருக்கிறார்கள் பாருங்கள். பரமசிவன் சிரித்தார். ஏமா சிரிக்கிறேன்? ஏன் சிரிக்கிறேன்னா, இவாளுக்கு எவ்வளோ நம்பிக்கை இருக்குன்றதை பற்றி எனக்கு நம்பிக்கை குறைச்சல் அப்படின்னு. இப்படித்தான் நீங்கள் எப்போ பார்த்தாலும் சிரிக்கலாம் ஒன்று சொல்லிடுது. அவர் இவ்வளோ ஸ்ரத்தையாக இருக்காளே, கங்கைக்கு வந்து எங்கெங்கிருந்தோ வந்திருக்காளே. சரி, பரீட்சை பண்ணி பார்ப்போம். எப்படி பரீட்சை பண்ணுவது? நான் ஒரு கிழவனாக கங்கையில் விழுந்துடுறேன். நீ கங்கை கரையில் என்னுடைய மனைவியாக இருந்து கத்து. அவருக்கு 70 வயசு கிழவர், 2ஆம் தரமாக கல்யாணம் பண்ணிட்டார். இந்த சின்ன வயசுலேயே கங்கையில் வந்து ஸ்நானம் பண்ண அவருக்கு போயிட்டார். கங்கையோட காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள், அப்படியே மீட்டெடுங்கள்னு கதறு. உடனே ரிஷிகள்லாம் ரெடி ஆகிடுவா காப்பாற்ற, தம் பண்ணுறவா அங்கே இருக்கிறவாள்லாம். ஆனால் ஒன்று சொல்லிவிடு, ஒரே ஒரு கண்டிஷன், பாவமே இல்லாதவர்கள் தொட்டால் தான் அவர் கரைக்கு வருவார். என்ன இப்படி சொல்ல, உனக்கு என்ன போச்சு? சரி, நான் பார்வதி அப்படியே அடுத்த அழி சீன் கிரியேட் ஆகிடுச்சு. கங்கை ஓடுறது,
ஓடுற வெள்ளத்தில் கங்கை படித்துள்ளது பார்வதி கதர்றா பெண்ணாக 25 வயசு கட்டிலங்குமரியாக, முனிவர்களே வாருங்கள் வாருங்கள், யாராவது காப்பாற்றப்படாதா, இந்த கிழம் வெள்ளத்தோடு போகிறது, சும்மா இல்லாமல் இப்போ தான் நான் கல்யாணம் பண்ணது 70 வயசில், அப்படிப்பட்ட நிலையில் நான் விதவை ஆகிடுவேனே, அவரால் காப்பாற்றுங்கள் என்று பார்வதி கதையினாலாம். எல்லா ரிஷிகளும் அதுக்கு என்ன கங்கையில் ஸ்விம்மிங் தெரிஞ்சுவா இருக்கா, கொஞ்சம் தள்ளி ஸ்விம் பண்ணி எடுத்து வந்துடுறான். ரெடியானா அங்கே இருக்க முனிவர்கள் மற்றும் வந்திருக்கிற யாத்திரிகர்கள். அப்போ ஒரே ஒரு கண்டிஷன், பாவமே இல்லாதவங்க தான் தொட முடியும், அவள் தான் மீட்டு வர முடியும், இல்லைன்னா நீங்களும் வெள்ளத்தோடு போயிடுவீங்க. அப்புறம் யாராவது போவாங்களா, நமக்கு நான் பாவம் இல்லாத ஆள் இல்லையா, நம்மகிட்ட பாவம் இருக்கு அப்படின்னு மற்றவங்க நினச்சாங்க. அங்கே ஒருத்தன் ஒரு ஆடு மேய்க்கிறவன் அப்படி வந்தான், அவன் சத்தத்தை கேட்டான். அவன் பாவம் பல் தேய்ச்சின்னு இருக்கான், பல் குச்சினாலும் நடந்துகிட்டே தேய்க்கிறான். அதுவே ஒரு பாவம், வைத்தியர்கள் கணக்கில் நின்றுட்டே பல் தேய்க்கிறதே பாவம், உட்காந்து தான் தேய்க்கணும். அவன் நடந்துகிட்டே தேய்க்கிறான், அவ்வளோதான் தூய்மை இல்லாமல் பண்ணிட்டுருக்கான். அவன் இந்த கேள்வி கேட்டான், அப்படியாம்மா அவன் கொடக்குன்னு குதிச்சான். குதித்து பரமேஸ்வரன் இழுத்தது கரையில் விட்டான். அப்போ பழிச்சிட்டா நிம்மதியாச்சுன்னா. மற்ற அங்கே இருக்கிறவங்களாம் கேட்டான், ஏம்மா பொய் சொல்லிட்டியே, பாவமே இல்லாதவர் தான் தொடணும், அப்போ தான் இந்த கிழங்கு அரைக்க வந்து சொல்லிட்டேன், இவன் தொட்டு வந்துட்டாரு, நாங்களே காப்பாற்றிருப்போம், எங்களை பயமுறுத்திட்டேன்னு கேட்டா. இந்த கிழமே பதில் சொல்லும் கிழமை அப்படின்னா பார்வதி. கிழவன் சொன்னார், அந்த ஆடு மேய்க்கிற கூப்பிடாம என்ன சொல்கிறான், ஏப்பா பாவமே இல்லாதவங்க தான் தொடணும்னு சொன்னோமே, நீ எந்த தைரியத்தில் குதிச்சு ஒரு இழுத்தேன்னா. அன்றைக்கி தான் இந்த சாமிகளாம் சொன்னாங்களே, கங்கையை குளித்தா பாவமே போயிடும்னு. நான் தான் கங்கையில் மூழ்கி இழுக்கிறேன், அப்புறம் எதுக்கு பாவம் இழுத்து விட்டேன்னா. உடனே கிழவரும் பார்வதியும் கிளம்பி போயிட்டா. அப்புறம் பார்வதிக்கிட்ட பரமசிவன் சொன்னார், பத்தியா தெரிஞ்சுதா, இவெல்லாம் இருக்கானே வழி இன்னும் நம்பலை, நான் நம்பி தள்ள வச்சுருக்கேன், அதனால தான் எனக்கு இவ்வளோ கேட்டிருந்தாலும் ப்ளஸ் பாயிண்ட். இப்படி நம்பி அவனை ஏற்றுக்கொண்டவருடைய பாவங்களையெல்லாம் போக்கடிப்பதனால, அந்த அவனுடைய ஸ்ரீபாத தீர்த்தனால் போக்கடிப்பதனால திருவேங்கடமுடையானுக்கு புண்ணியன் என்று பெயர். இதை விளக்கக்கூடிய ஸ்லோகம். புனாதிய பாதகினோபி தேவः விதிருக்னபூதஸ்ய சிவோ பவச்ச பாத்யாம் முத்ரா சபகன் விதாத்ரி ஹஸ்தார்பிதம் தெனச புண்ணியநாமா. புண்ணியாய நமஹ. இதுக்கு தமிழ் கேட்டுக்கொள்ளுங்க. பாவாவியரும் தானுய தூய்மை தானே தருவான், தன்னடி கழுவிய தண்ணீர் தன்னால் புண்ணியனாவான், தகப்பன் தலை கொய்த தீவினை தன்னில் அகப்பட்டும் சிவனானான் கங்காதரன், எனவே புண்ணியன் என்பார் திருமாலை. இந்த திருநாமத்தை ஜெபித்தால் கங்கையில் குளிச்ச புண்ணியம் கிடைக்கும். இப்போ நாமெல்லாம் கங்கை ஸ்நானம் பண்ணிட்டோம். என்ன சொல்லுங்கள், புண்ணியாய நமஹா, நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद, प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।